Hello friends, Dr Herbal நான் உங்க விமல் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் நான் சொல்வேன் நான். சோ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கும் நான் இந்த வீடியோஸ் எதுக்கு மேக் பண்றேன் அப்படின்றது ரொம்ப டீடைலா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ரீசென்ட் டைம்ல நிறைய கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு அட்ரஸ் பண்ணனும் இந்த வீடியோ நான் மேக் பண்ணனும்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டரோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஏன் அமேசான்ல வந்து இப்ப கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேர் அமேசான்ல வாங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏன் வாங்க முடியல அப்படின்ற क्वेश्चंस வருது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வாங்குறத விட 2 நாள் 3 நாள் டெலிவரி ஆகும். அமேசான் பிரைம் வச்சிருப்பேன், எனக்கு ஒரே நாள்ல வரும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அமேசான் பிரைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வச்சிருந்தோம். இப்போ வந்து ஏன் இல்ல அப்படின்ற ஒரு டீடைல் வீடியோவா இந்த வீடியோல நான் சொல்றேன். எங்களோட சப்போர்ட் டீம்ஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து 20-30 பேருக்கு இதுக்கே பதில் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த வீடியோ மேக் பண்ணலாம், ஏன் நம்மளோட மெடிசன்ஸ் வந்து அமேசான்ல கிடைக்கல அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் சொல்றேன் நான். நம்ம டாக்டர் ஹெர்பல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து நம்மளோட கிளினிக் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம சொல்லியிருப்போம். நம்மளோட 50K சப்ஸ்கிரைபர் வீடியோலையும் நம்மளோட ஒரு இது போட்டு இன்ட்ரோ கொடுத்துருப்போம். நம்ம எங்க இருந்து நம்ம கிளினிக் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, நாங்கள் ஒரு 4 பேரா இருந்து நம்ம எத்தனை பேர் இவ்வளோ 30 பேராக இருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வளசர நோக்கத்தில் இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமேசானில் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் காமர்ஸ் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஜபர்ஷன் சார் வந்து அவங்க வந்து அமேசானில் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆயில், ஷாம்பூஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அது எல்லா ஆயிலும் கிடையாது, ஒரு சில ஆயில்ஸ் அந்த க்ரோத் சம்பந்தப்பட்ட ஆயில், நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஆயில், இந்த மாதிரி ஆயில், ஷாம்பு அதெல்லாம் அமேசானில் நமக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஓரளவு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு அமேசானில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து அமேசானோட தேவையை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல நம்மளால். ஏன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மூலிகை போட்டோம், 20 மூலிகை போட்டோம், எண்ணெயில் ஊற்றி காய்ச்சிட்டோம், 2 மணி நேரம் எரிய வச்சோம், 3 மணி நேரம் எரிய வச்சோம், அதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் ஃபில் பண்ணோம் அப்படின்ற ப்ராசஸ் நம்மளுக்கு கிடையாது நம்மளோடது. எவ்ரி ஹெர்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹெர்ப்ஸ் எடுக்கிறதே ஒரு யூனிக் ஃபார்முலேஷன் தான். நம்மளை ஒரு ஹெர்ப்ஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் நாங்கள் இன்டர்னல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஹெர்ப்ஸ் வந்து எங்களுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஹெர்ப்ஸ் வருது. சில ஹெர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலேருந்து வரும், சிலது வந்து காஷ்மீரில் வந்து வரும், கேரளாலேருந்து வரும். அந்த மாதிரி நிறைய யூனிக் ஹெர்ப்ஸ் வந்து நம்மளோட மெடிசின்ஸோ ஆயிலெல்லாம் நம்ம சேர்க்குறோம். ஸோ அவ்வளோ ஹெர்ப்ஸும் நம்ம வர வச்சு ஸோ சர்டன் ப்ராசஸ் அதை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபார்முலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆயிலிங் ப்ராசஸ்க்கே நமக்கு போவோம். ஸோ ஒரு ஹெர்ப்ஸும் நாங்கள் வந்து அந்த ப்ராசஸிங் பண்ணி எடுக்கிறதுக்கு நார்மலாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஆகிடும். அதாவது 1 டே அப்படின்னா 12 ஹவர்ஸ் கிடையாது, 24 ஹவர்ஸ் ஆகிடும். மார்னிங் டு நைட் வரைக்கும் அது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருந்தால் மட்டும் தான் அது எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எங்களால் எடுக்க முடியும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 ஹெர்பல்ஸ் மூலிகையோடு நாங்கள் ஒரு ஆயில் தயாரிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு 25 நாள் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறதுக்கே சரியாக போயிடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி டெக்ஸ்சர் எடுக்கிறதுக்கு வந்து பாட்டிலில் ஃபில் ஆகணும் அப்படின்னா 30 நாள் ப்ராசஸ் ஆகிடுது. இது எங்களால் வந்து ஒரே ஒரு பேட்ச் தான் தயாரிக்க முடியும். ஸோ ஒரு யூனிக் ஃபார்முலேஷன் எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இந்த மெடிசன்ஸ் எல்லாருக்குமே, இந்த ஆயில் எல்லாருக்குமே அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு பேஸ் மெடிசன்ஸ் தான். இதுக்கப்புறம் எவ்ரி இண்டிவிஜுவலோட அவங்களோட டோசேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் திருப்பி அகைன் வந்து அதோட டோசேஜை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பேஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கே 25 நாள்லேருந்து 30 நாள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டோசேஜ் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்கு பெரிய டைம் எடுக்காது. இப்போ இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு சின்ன டோசேஜ் பண்ணி கொடுப்போம். அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவோம். பட் வேரியேஷன்ஸ் வந்து நிறையா எங்ககிட்ட இருக்கிறனால எங்களை வந்து அமேசானோட ஃபில்ஃபில் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் ஸ்டாக் அவுட் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் ஸ்டாக் இன் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் சோல்ட் அவுட் ஆகிடும், ஸ்டாக் இன் ஆகாது. பட் ஆனால் இங்கே வந்து எங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்காது. ஸோ நம்ம கிளினிக்கு வர்றவங்ககிட்டயே வந்து நம்மகிட்ட டேரெக்டாக கன்சல்ட் பண்ணுறவங்ககிட்டே நம்மளால் வந்து மெடிசன்ஸ் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து சரி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்த்தோம். பட் அந்த மெடிசன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா அந்த டைமை வந்து நம்மளால் குறைக்க முடியாது. எப்படி ஒரு முடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் முடி வளரணும் அப்படின்னா அது 1 மாதம் டைம் எப்படி எடுக்குதோ அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டைம் தான் நம்ம இது பண்ண முடியும், ஸ்பீட் பண்ண முடியல நம்மளால். ஸோ அதனால வந்து நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்டாக எங்களோட ஃபேக்ட்ரி சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து அமேசானுக்கு தேவையான அளவுக்கு எங்களை வந்து இது தயாரிக்க முடியல. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் வந்து வேறு நம்மளோட ஒரு பேட்ச் ஆயில் எடுக்கிறதுக்கு வந்து 1 மாதம் ஆயிடுது நம்மளுக்கு சாலிடாக. ஸோ அப்போது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியல. ஸோ அதனால் அமேசானில் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்ட் கிளினிக் சர்வீஸ்க்கு வர்றவங்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டுமே கரெக்டாக கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிதான்றது. ஸோ அமேசானை வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ அப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு பாயிண்ட்ல எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டாக் அவுட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து அமேசானில் கூப்பன் இருக்கு, நான் அதில் வாங்கி எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், எனக்கு 1 டேல வந்துடும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லியில் இருக்காங்க அப்படின்னா நான் அமேசான் பிரைமில் இருக்கேன், எனக்கு உடனே வந்துடும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நாங்கள் திருப்பியும் கொஞ்ச நாள், இப்போ உடனே நடக்காது, பட் அதுக்கான எக்ஸ்பேண்ட் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஃபேக்ட்ரி
சைடில். ஸோ வந்து சீக்கிரமாகவே நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் போர்ட்டலில் வரும். பட் அதுலேயும் லிமிடெட் ஆர்டர்ஸ் தான் நாங்கள் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு நாளைக்கு வாங்க முடியும் அப்படின்றது நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 8-10 செலக்ட் பண்ணி மொத்தமாக வாங்குறாங்களா, ஸோ அது மற்றவங்களும் கிடைக்கும் அது மாதிரி போயிடுது. ஸோ அதனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு பாட்டில் தான் கொடுப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ரீக்ரோத் ஆயில், ஷாம்பு அந்த ப்ராடக்ட் மட்டும் தான். இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆன்டிஃபங்கல் ஆயில் நிறைய டோசேஜ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அமேசானில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அது எவ்ரி இண்டிவிஜுவல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சின்ன டோசேஜ் மாற்றி கொடுப்போம். நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியும், அந்த டோசேஜ் விஷயம்லாம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குறனால அது வந்து காமன் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம கொடுக்க முடியாது. காமனான ஹேர் ரீக்ரோத் ஆயிலும் ஷாம்பு மட்டும் அமேசானில் வந்து கூடிய சீக்கிரம் வர சான்சஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னா இல்லை நல்லா தான் இருக்குது, நான் ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறவங்க கூட வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை வந்து ஹேருக்கு வந்து கேர் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய ஃபேஷியல் பண்ணிகிட்டே இருந்தால் நான் ஃபேஸ் பிரைட் ஆகிடுமா கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ நம்ம இன்டர்னலாக எடுக்கிற சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால் இன்டர்னல் கேர், எக்ஸ்டர்னல் கேர், லைஃப் ஸ்டைலாக இதை கொண்டு வரும்போது தான் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு வந்து கொண்டு வர முடியும். லாங் டேர்மாக நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக, சில்கியாக, பவுன்ஸியாக இருக்கணும், அதே நேரத்தில் ஃபால் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் கேர் தான் ஹேருக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்லுவேன். நான் இந்த ஒரு ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணால் வழுக்கு தலையில் முடி வளர்ந்துடும், இந்த ஆயில் யூஸ் பண்ணால் வந்து ஹேர் வந்து கருப்பாயிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபார்முலேஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஹேர் வளர்றதுக்குன்னு சர்டன் திங்ஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும்தான் ஹேர் ரீக்ரோத் ஆகும். மித்தா ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது. ஸோ அதனால் ஹேருக்குன்னு சர்டன் திங்ஸ் இதை ஃபாலோ பண்ணால் தான் முடி வளரும். நீங்கள் என்ன மட்டுமே தேய்ச்சிட்டா முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்பாதீங்க. லைஃப் ஸ்டைல் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வாங்க, அப்போ தான் ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் இன்டர்னல் கேர் ரொம்ப முக்கியம். ஹேருக்கு எப்படி எக்ஸ்டர்னல் கேர் முக்கியம், அதுக்கு ஈக்குவலாக இன்டர்னல் கேரும் முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப் ஃபோட்டோ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் மெக்னிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நான் சொல்கிறேன், அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 மாதம் 2 மாதம்னா நம்ம சேனலில் நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹோம் ரெமடிஸ், டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன ஹேருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அந்த டிப்ஸை நான் சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். நான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா தான் மேக் பண்ணுவேன். அதனால் ஒரு டிப்ஸுமே ஒரு யூனிக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு டெஸ்ட் அண்ட் ப்ரூவ்னு நான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான டிப்ஸ் நான் கொடுக்குறது. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட் சேஞ்சஸை வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.